எல்லாரும் வாங்க பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 1 லெசன் 18ஓட எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரெடி கிட்ஸ்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாட்சீத் கேலியேனா பேசுறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 1லேருந்து 3 வரைக்கும் ஃபுல்லாக டிஸ்கஷனுக்காக மட்டும்தான், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்கோ இன்மேசே, உங்களுக்கு இதிலிருந்து கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதிலிருந்து கியா கியா என்னென்ன அச்சா லக்தா ஹை பிடிக்கும் और क्यों அண்ட் ஏன் பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹவா காத்து, பாரிஷ் ரெயின், फल फ्रूट, फूल फ्लावर, खिलौने டாய்ஸ் விளையாட்டு பொருட்கள், தர்த்தி பூமி, சரியா? ஸோ இது ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்னு சொல்லணும், சரியா? ஸோ முझे बारिश अच्छा लगता है, मुझे बारिश எனக்கு மழை பிடிக்கும், अच्छा लगता है ना பிடிக்கும். அப்போ क्योंனு கேட்டிருக்காங்க, ஏன்? क्योंकि मुझे बारिश में भीगना अच्छा लगता है, எனக்கு மலையில் நனையிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம், சரியா? மலையில் விளையாண்டா ஜாலியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் इसके अतिरिक्त, इसके अतिरिक्तना இதை தவிர, अतिरिक्तना என்ன? இதை தவிர, आपको உங்களுக்கு क्या अच्छा लगता है வேற என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ मुझे इसके अतिरिक्त पेड़ अच्छा लगता है, எனக்கு இதை தவிர ட்ரீஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்? ஏன்னா ட்ரீஸில் ஊஞ்சல் ஆடலாம்ல, அதனால். ஓகே, நெக்ஸ்ட் நீச்சே தியே கயே, நீச்சேனா கீழே, தியே கயனா கொடுத்துருக்கிற, வாக்கியக்கோ சென்டென்ஸை பூரா கீஜியே கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ முझे எனக்கு, அச்சா லக்தா ஹை பிடிக்கும். ஸோ என்ன பிடிக்கும்னு நீங்கள் இங்கே எழுதிக்கணும், சரியா? ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒன்று ஒன்று பிடிக்கும் இல்லையா? ஒருத்தங்களுக்கு ட்ரீஸ் பிடிக்கலாம், ஒருத்தங்களுக்கு பிளான்ஸ் பிடிக்கலாம், ஒருத்தங்களுக்கு ஸ்விங் பிடிக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது நீங்கள் எழுதலாம், சரியா? எக்ஸாம்பிள், मुझे अच्छा लगता है पेड़, எனக்கு ட்ரீ பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் अपने मित्र से, உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட, भी पूछिए அவங்கக்கிட்டேயும் கேளுங்க, பூச்சினா கேளுங்க, கி என்னன்னா उन्हें அவங்களுக்கு, क्या अच्छा लगता है அவங்களுக்கு என்ன பிடிக்கும், சரியா? ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு என்கிட்ட சொல்லணும் என்னென்னலாம் பிடிக்கணும், சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கஹானி மே ஸ்டோரியில் ஆயே வந்திருக்கிற, பியாரி லவ்லி, ஷப்து பர் கோலா லகாயே, கோலானா என்ன? கோலானா சர்க்கிள் பண்ணுறது, சரியா? ஸோ லெசனில் பியாரி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கே வந்து சர்க்கிள் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஆர் லிக்கிய அண்ட் கீழே இங்கே இருக்கு இல்லையா, இங்கே வந்து எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லெசன் பார்த்து நீங்கள் பண்ணிடுவீங்க இல்லையா? அண்ட் யா ஒன் மோர் திங், இங்கே பாருங்கள், பியாரி நிறையா இடத்துல இருக்குது, அதே மாதிரி பியாரேவும் இருக்குது, சரியா? பியாரி பியாரே, ஸோ நீங்கள் பியாரேல சர்க்கிள் பண்ணக்கூடாது, பியாரியில் தான் பண்ணணும். ஓகே, சரி, அது நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ओके, नेक्स्ट वन शब्दों का खेल, वर्ड गेम. रेडी? अपने उंगलोड शिक्षक की सहायता से, टीचरोड हेल्प आल नीचे दिए गए கீழே கொடுத்துருக்கிற शब्दों को पढ़िए, வேர்ட்ஸை படிங்கன்னு சொல்கிறாங்க. पहली ध्वनि पहचानिए, ஃபர்ஸ்ட் சவுண்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சவுண்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன? தனுஷ், தனுஷ், ஸோ த. நெக்ஸ்ட் ஃபூல், ஃபூல், ஸோ ஃப. நெக்ஸ்ட் खेल, खेल, ஸோ ख. நெக்ஸ்ட் फल, फल, ஸோ ஃப. நெக்ஸ்ட் खिलौना, खिलौना, ஸோ ख, சரியா? ख, फ और ध की ध्वनियों वाले, ध्वनियोना என்ன? சவுண்ட், சரியா? ஸோ க ஃப தோட சவுண்ட்ஸில் வரக்கூடிய अन्य शब्द बताइए, अन्य शब्द बताइए ना,
வேற வேர்ட் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? எக்ஸாம்பிள் கல வேறு என்ன வரும்? खरगोश, खाना. சரியா? நெக்ஸ்ட் ஃபல ஃபசல். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் தெரியுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் எழுதி சொல்லுங்கள். ஓகேவா? जी नेक्स्ट, ये ध्वनियाँ इन द साउंड्स शब्द में कहीं भी हो सकती हैं. ஸோ வேர்ட்ஸ் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பிகினிங் சவுண்டுன்ட்டு இல்லை, மிடில் இருக்கலாம், எண்டில் இருக்கலாம், அந்த மாதிரி. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். चित्र और बातचीत. चित्र और बातचीतना என்ன? பிக்சர் அண்ட் பிக்சரை பற்றி பேசுகிறது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இல்லையா? ஸோ இங்கே என்னென்ன தெரியுது? ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கா? ஸோ ஹெட்டிங் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஹரி பரி துனியா. ஹரி பரினா பச்சை பசேர்னு இருக்கிற உலகம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இருக்கிற கண்டென்ட் பார்க்கலாம். शिक्षकगण संकेत அப்படின்னா டீச்சர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? बच्चों को குழந்தைங்களை चित्र देखने के लिए பிக்சர் பார்க்குறதுக்காக पर्याप्त समय दें. அப்படின்னா இந்த ஃபுல் பிக்சர் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறையா டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ தானே ஒன்று ஒன்றும் உங்களால் கவனிக்க முடியும். ஸோ கிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பிக்சரை ஃபுல்லாக கவனமாக பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் और चित्र से संबंधित बातचीत करें. அப்படின்னா இந்த பிக்சர் இருக்குல்ல, இதை பற்றி பேச சொல்கிறாங்க. बातचीत के कुछ बिंदुओं इस प्रकार हो सकते हैं. ஸோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கலான்னு சொல்கிறாங்க. फर्स्ट वन, चित्र में सबसे हास्यजनक या मनोरंजक बात आपको क्या लगती है और क्यों. அப்படின்னா இந்த பிக்சரில் ரொம்ப ஹஸ்யஜனிக்னா பார்த்தோன்னா சிரிக்கணும்னு தோணும் இல்லையா, மனோரஞ்சன்னா நல்லா என்டர்டெய்னிங்காக. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? செகண்ட் ஒன், खरगोश चूजे को क्यों नहीं खोज पा रहा. खरगोशना என்ன? ரேபிட். சரியா? சூஸேனா கோழி குஞ்சு இருக்கு இல்லையா, கோழிக்குட்டி, அதை தான் சூஸேன்னு சொல்கிறாங்க. அதால் ஏன் அதுகளை தேட முடியல அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, थर्ड वन, बगुले और भैंस में मित्रता कैसे हुई होगी. அப்படின்னா இங்கே பாருங்கள், இது இருக்கு இல்லையா, இதுதான் பகூலே. பகூலேங்கிறது ஒரு பேர்ட். ஸோ தமிழ் இது என்னென்னு எனக்கு கேட்டு கமெண்ட் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் கீழே இருக்கு இல்லையா, இதுதான் பெஹஸ். பெஹஸ்னா என்ன? பேஸ்னா எரும மாடு. இப்போ நம்மள்ட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சுன்னு கேட்குறாங்க. ஹவு தே பிகேம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட், बच्चों को इस चित्र के आधार पर. ஸோ குழந்தைங்களை இஸ் चित्र के आधार परனா இந்த பிக்சரை பேஸ் பண்ணி कुछ प्रश्न स्वयं, அவங்களையே கொஞ்சம் கொஷின்ஸ் ஸ்வயமாக, சரியா, ஸ்வயமாக கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, अपने मित्रों से पूछने के लिए प्रोत्साहित करें. प्रोत्साहितना என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்ஸ் இந்த பிக்சரை பேஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் கொஷின்ஸ் கேட்கணும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இதில் என்னென்னலாம் தெரியுதுன்னு சொல்லுங்கள். पेड़ हैं, ट्रीज இருக்குது. यहाँ पे पर्वत है. पर्वतना है ना माउंटेन. சரியா? यहाँ पे 2 भैंस है. भैंस ना एर्मा माडू. 2 बफेलोज இருக்குது. சரியா? और यहाँ पे 3 घोड़े हैं. 3 हॉर्स இருக்குது. और वो लोग क्या कर रहे हैं? वो लोग घास खा रहे हैं. घासना है ना, घासना ग्रास. சரியா? சாப்பிட்றாங்க. घास खा रहे हैं ना, கிராஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? இங்கே பாருங்கள், यहाँ पे एक फॉक्स है ना, यहाँ पे एक लोमड़ी है ना, लोमड़ी ना फॉक्स. சரியா? சரி, देखो यहाँ पे 2 तोता है. तोता ना है ना, वेरी गुड. तोता ना पैरट, चमत. वेरी गुड. नेक्स्ट देखो यहाँ पे मोर और मोरनी है. मोर ना पीकॉक, मोरनी ना फीमेल पीकॉक. சரியா? और उनके बच्चे भी हैं. कितने बच्चे हैं? कितने बच्चे हैं ना इन अर्थों? எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க? கவுண்ட் வித் மீ.
1 2 3 4 5 सो 5 मोर के बच्चे हैं ठीक है बच्चों ओके नाउ ना क्वेश्चंस के आंसर பண்ணுங்க यहाँ पे कितने खरगोश हैं यहाँ पे इंग कितने எவ்வளோ खरगोश हैं खरगोश ना रैबिट எவ்வளோ இருக்கு சொல்லுங்க 1 2 3 वेरी गुड सुपर्ब चे नेक्स्ट देखो यहाँ पे 4 चूजे हैं राइट 4 चूजे ना 4 கோழி குஞ்சு இருக்கு ஓகேவா नेक्स्ट 2 बतख हैं बतख ना बतख ना वात बतख ओके और 3 बतख के बच्चे कितने बच्चे हैं 3 சரியா 3 குழந்தைங்க இருக்கு ओके और क्या है यहाँ पे खेल रहे हैं ना விளையாண்டுட்டு இருக்காங்க கரெக்டா இவங்க வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருக்காங்க இவங்க வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க ஓகேவா जी और यहाँ पे देखो पौधे हैं पौधे ना என்ன செடி ओके तालाब है पौंड का छोटे छोटे पत्थर हैं पत्थर ना कल कुटी कुटी कल இருக்கு இல்லையா ஓகே ஸோ இந்த மாதிரி இதில் வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா சரி नेक्स्ट பார்க்கலாமா शब्दों का खेलना है ना वर्ड गेम वेरी गुड सो फर्स्ट वन चित्र पहचान कर இந்த பிக்சரை ஐடென்டிஃபை பண்ணி नाम लिखिए நேம் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் वेरी गुड मोर व्हाट इज दिस ये क्या है तोता पैरट वेरी गुड सुपर्ब नेक्स्ट ये क्या है बच्चों खरगोश वेरी गुड और ये घोड़ा वेरी गुड किड सुपर्ब सो क्या क्या है मोर तोता खरगोश घोड़ा सुपर्ब चे नेक्स्ट பார்க்கலாமா சிவாங்க सेकेंड वन चित्र देखकर पिक्चर பார்த்து नाम बताइए नेम சொல்லுங்க और पढ़ने का प्रयास कीजिए ना படிக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க படிக்க முயற்சி பண்ணுங்கன்றாங்க சரியா ஸோ வாட் இஸ் திஸ் गाय வெரி குட் இது என்னது गाय இது ஃபாரஸ்ட் அது என்ன சொல்லுவாங்க वन ரிப்பீட் வித் மீ वन वेरी गुड இங்கே என்ன பண்ணுறாங்க மழை வருது இல்லையா बारिश आ रहा है ना बच्चों ஸோ बारिशக்கு இன்னொரு பேர் என்ன वर्षा से अगेन वर्षा वेरी गुड இது இப்போ தானே பார்த்தோம் வாட் இஸ் திஸ் தனுஷ் வெரி குட் ஓகே ஸோ லெசன் ஈஸியாக இருந்துச்சா சரி இது கடைசி டீச்சர்ஸ் நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா चित्र की सहायता से विद द हेल्प ऑफ पिक्चर बच्चों को य व और श अक्षर की ध्वनियों और आकृतियों से आकृतिना शेप्स நம்ம எழுதுவோம் இல்லையா ஷேப் இப்படி எழுதுறோம்ல அந்த ஷேப்பை சே பரிச்சித்னா பழக்கப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க சரியா ஸோ குழந்தைங்கள இந்த ய வ ஷ லெட்டர்ஸோட சவுண்ட் துவனினா சவுண்ட் ஆக்ருத்தினா அந்த ஷேப் அதை வந்து பரிச்சித் கர்வாயே ஐடென்டிஃபை பண்ண வைங்கன்னு சொல்கிறாங்க எப்போ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண வைக்க முடியும் ரிப்பீட்டடாக இந்த வேர்ட்ஸை நம்ம பார்க்கும்போது சரியா ஸோ லாஸ்ட் ஒன் बच्चों से इन ध्वनियों से बनने वाले शब्द भी पूछिए ஸோ குழந்தைங்க கிட்ட இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா ய வ ஷ இதால் ஃபார்ம் ஆகிற வேறு வேர்ட்ஸையும் கேளுங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே கிட்ஸ் ஸோ லெசன் ஈஸியாக இருந்துச்சா சரி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் ஓகே கிட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ அண்ட் யா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது சரிங்களா ஐ எம் ஸோ ஹாப்பி டு ரிசீவ் யோர் கமெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் நல்லா படிங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சரியா ஓகே தேங்க்யூ பை டேக் கேர்